இது 1888 இல் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ஜான் லாடர் கண்டுபிடித்த பால் பாயிண்ட் பேனாகும். இந்த பேனின் நுனியில் 3 உருக்கு உருளைகள் உள்ளன. இந்த உருளைகளை உருட்டுவதன் மூலம் மை வெளியே வருகிறது. ஆனால் இந்த உருளைகள் அளவில் பெரியதாக இருந்ததால் காகிதத்தில் மிகவும் கடினமாக இருந்தது. அவர் எந்த அளவிற்கும் மேம்படுத்தினாலும் அதை தீர்க்க முடியாமல் இருந்தார். பின்னர் ஹங்கேரிய ஊடகவியலாளர் புலோ உணர்ந்தார், ஒரே பந்து போதுமானது, ஆனால் அமைப்பின் இறுக்கம் மிக முக்கியமானது. அது கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் மை வெளியே வராது, மேலும் கொஞ்சம் சரியாக இருந்தால் அது ஓடிவிடும். அந்த காலத்தில் உள்ள தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் காரணமாக புலோ அதில் கவனம் செலுத்தி மையை மேம்படுத்துவதில் தொடங்கினார். ஆரம்ப காலத்தில் அது நீர் அடிப்படையிலான மையை பயன்படுத்தியது. இந்த சாயம் நன்றாக ஓடுகிறது, ஆனால் மெதுவாக உலர்கிறது. அது தடிப்பான குழம்புடன் காகிதத்தில் விரைவாக உலர்ந்து ஊடுருவாது, மேலும் தெளிவான வரியையும் நிலைநிறுத்துகிறது. ஆனால் எண்ணெய் அடிப்படையிலான சாயம் சிறந்த பாய்ச்சல் அற்றதாக இருந்தது. அதனால் பிலோ மறுசீரமைப்பு வடிவமைத்தார். அவ்வாறு சாயம் காகிதத்தில் இருந்து கவர்ந்திடும் அளவுக்கு மிகவும் மெல்லிய சீரமைப்பை உருவாக்கினார். அதன்பின் உருளையின் உள்ளே சாயம் எப்போதும் செல்வாக்கினால் சீரமைப்பு எந்த கோணத்திலும் எழுதலாம். உருளையின் அசைவின் போது சாயம் நன்றாக ஓடுகிறது. சீரமைப்பு நிறுத்தப்படும் போது உருளை மூடியை உருவாக்கி சாயத்தினை கசியாமல் பாதுகாக்கிறது. அதனால் இந்த வகையான சீரமைப்புடன் சற்று உந்தத்துடன் பயன்படுத்த வேண்டும். 1938 ஆண்டில் பிலோவுக்கு பேட்டன்ட் கிடைத்தது. ஆனால் 1945 ஆண்டில்தான் மாஸ் உற்பத்தி நிகழ்ந்தது. அப்போது உருவாக்கப்பட்ட சீரமைப்பு பாக்கெட்டுகள் எல்லாவற்றிலும் அதிசயம் அற்றதாக இருந்தன. அவற்றில் ஒரு கவர் தொட்டு இருந்தது, மேலும் பாரலான் வடிவில் இருந்தது. அது எளிதாக பிடிப்பதற்கும் உருண்டு விழாதபடியும் இருந்தது. இன்றும் பல சீரமைப்புகளில் இந்த வடிவமைப்பு பயன்படுகிறது.